வாங்க வாங்க. மார்கழி 23 செவ்வாய்க்கிழமை. ஆமாம், அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான் மாப்பிள்ளை சாமி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் அவுட்டரில் உள்ள கல்யாண மண்டபம். இது நல்லா இருக்குல்ல. இது கொஞ்சம் டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். உள் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு கலர் டைமண்ட் தெரியுதா, அந்த மாதிரி இருக்கும். சிக்னேச்சர்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். மாப்பிள்ளை சாமி கோயில் போகிறதுக்கு இதுவும் ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன், இங்கேருந்து போகிறதுக்கு. அது அவர் திருவிநாதர்னு சொல்லி பந்தக்காலோடு உட்காந்துருப்பார். கல்யாண கோலத்தில் சிவன் லிங்கத்தோடையும் இருப்பார், லிங்கமும் இருக்கும், அந்த கல்யாண கோலத்தோடையும் நமக்கு காட்சி தருவார். அந்த மாதிரி ஒரு கோயில், ரொம்ப நல்ல கோயில். ஆனால் என்ன சொல்கிறது, யாரும் அதிகமாக இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஃபங்க்ஷன்னா நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நந்தி இருப்பார், அப்புறம் அந்த கால் இருக்கும். அவர் கல்யாண சமேத காட்சி தருவார். ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கோயிலுக்கு தான் ஏற்கனவே போயிருக்கோம் நாங்கள். அப்போ சரி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் ஏற்கனவே போனது ரொம்ப வருஷம் போயிருக்கோம். இது பார்த்திங்களா, அருள்மிகு விழிநாதர் தான் அவரோட பேரே. ஆனால் மாப்பிள்ளை சுவாமின்னு கூப்பிடுவாங்க. உள்ளே கல்யாண கோலத்தில் காட்சி தருவார். அந்த நடுவில் உள்ள தூண் இருக்குல்ல, அதுதான் பந்தக்கால், அப்படி தான் ஐதீகம் சொல்லுவாங்க. லிங்கம் நல்ல பெரிய லிங்கமாக இருப்பார். லிங்கத்துக்கு பின்னாடி உருவமாக நிற்பார், அம்பாலோட சேர்ந்து உருவமாக நிற்பார் கல்யாண கோலத்தில். இந்த மாதிரி ரொம்ப ரேரு. சட்டநாதர் கோயில் இருக்குல்ல, அங்கே மாடியில் சிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, சிங்கம் அதெல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி, கல்யாணத்தை வேடிக்கை பார்க்குற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. இன்னும் 4-5 பேர் உள்ளே இருப்பார், அவங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த மாப்பிள்ளை சுவாமி அப்படிங்கிற விக்கிரகம் மட்டும் அவ்வளோ ஒரு தேஜஸாக அழகாக இருக்குது. அது ஏனே தெரியல. இவரும் இப்போ கல்யாண கோலத்தில் தான் இருக்கார். நந்தி இப்படி திரும்பி பார்த்துட்ருக்காரா. இதே விக்கிரகம், இதே மாதிரி ஒரு விக்கிரகம் நான் கும்பகோணத்தில் ஒரு கோயிலில் பார்த்தேன். அந்த கோயில் காசிநாதரா ஏதோ ஒரு கோயில் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த கார்த்திக் ஸ்கேனிங் இருக்கும் அங்கே ஆப்போசிட்டில். இவர் அதுனா கேஎஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் தான், கொஞ்சம் நியர்பை அந்த சிவன் கோயில். அங்கேயும் மாப்பிள்ளை சாமியில் அங்கே என்ன பேர்னா கல்யாண சுந்தரேஸ்வரர்னு பேரில் வச்சுருப்பாங்க அந்த சுவாமியை. அப்போ பார்க்கும்போது என்ன ஒரு தேஜஸ் தெரியுமா அந்த விக்கிரகம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் அப்போ தான் நினச்சேன், இந்த மாதிரி மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு சொல்லி பேர் வருதுலாம் சாதாரணமாக பேர் வரல போல், அது ஏதோ இருக்கும் தானே. ஆனால் அதை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப ஒரு அட்ராக்டாக, ரொம்ப ஒரு அழகாக அப்படி தெரியுது, அவ்வளோ சூப்பராக. அதே மாதிரி தான் இப்போ இந்த மாப்பிள்ளை சுவாமிக்கும் தெரிஞ்சிச்சு. நிறைய விக்கிரகம் நம்ம பார்க்குறோம்ல, அதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் அப்போ நினச்சேன், பரவாயில்லையே, நம்ம ரொம்ப